ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சர்ச் ஒன்று எப்படி உருவாது, பிஓஸ் எப்படி உருவான்னு சொல்லி பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் டவுன் ட்ரெண்டில் இருக்க டைமில் நம்ம கன்ஃபார்ம் ஐயை வந்து நம்ம பிரேக் ஆகுதான்னு நம்ம பார்க்கணும். கன்ஃபார்ம் ஐயை பிரேக் ஆகுதுன்னு சொன்னால் சர்ச்னு சொல்லலாம். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகே, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இப்போ நம்ம பிஓஸ் எப்படி உருவாதுன்னு சொல்லி பார்ப்போம். பிஓஸ் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறத கண்டினியூ பண்ணுறது தான் பிஓஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்ஃபார்ம் ஐஏ பிரேக் ஆகுது சொன்னால் பிஓஎஸ்ன்னு சொல்லுவோம். வாங்க பார்ப்போம் பிரேக் ஆகுதான்னு சொல்லி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஐன்னு உருவாகுது. கன்ஃபார்ம் ஐ உருவாகி அதை பிரேக் ஆகுதான்னு பார்ப்போம். பிரேக் ஆகுது சொன்னால் அது பிஓஎஸ்ன்னு அர்த்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கன்ஃபார்ம் ஐ பிரேக் ஆகிடுச்சு, இன்னொரு கன்ஃபார்ம் ஐன்னு உருவாகுது, அந்த ஐயும் பிரேக் ஆகுதான்னு சொல்லி பார்ப்போம். இந்த கன்ஃபார்ம் ஐயையும் மார்க்கெட் பிரேக் ஆகிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிஓஸ் உருவாகுது. பிஓஸ்ன்னு சொன்னால் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். சர்ச் அண்ட் பிஓசி இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே சிஸ்டம், அது மட்டும் இல்லாமல் எஸ்எம்சி, இது ரெண்டில் மட்டும் தான் நம்ம பார்க்கலாம். ட்ரேடிங் A to Z வச்சு சரியான முறையில் கற்றுக்கொள்ள நினைக்கிற ஒருத்தராக பயோலோக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.